யூஐ டிசைனுக்கும் யூஎக்ஸ் டிசைனுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Differences between UI and UX design. UI டிசைனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். ஒரு யூசர் எதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்களோ, ஒரு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், எந்த ஆப்போ ஒரு வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் விஷுவலாக அவங்க கண்ணு முன்னாடி தெரிகிறது தான், அதுதான் இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ். அதை டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். இப்போ வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சேட்ஸ் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, ஒரு சர்ச் ஐக்கான் இருக்குது, ஒரு கேமரா ஐக்கான் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்னா யூஎக்ஸ் டிசைன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்னா என்னன்னா, ஒரு யூசரோட தேவையை வந்து அவங்க ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றதுக்கு பேர் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் வெப்சைட்டில் சர்ச் பாரே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ஒரு யூசர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி ஆர்டர் போட தான் வந்துட்டு அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே வந்து மெயினே சர்ச் பார் தான். அந்த சர்ச் பாரே எங்கே இருக்குன்னு தெரியல, இல்லை சர்ச் பாரே இல்லை அந்த வெப்சைட்டில் அப்படின்னா அது ஒரு புவர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ஸோ அந்த மாதிரி யூசரோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பெட்டராக பண்ணுறதுக்கு பேர் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ஸோ இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனில் என்னென்னலாம் வரும்னு பார்க்கலாம். ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர் வந்துட்டு கலர்ஸ் சூஸ் பண்ணுவார். கலர் செலெக்ஷன், ஃபாண்ட் செலெக்ஷன், ஐகான்ஸ், இமேஜஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ண ஒரு இன்டர்ஃபேஸை கொண்டு வரவருக்கு பேர் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர். அதுவே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படின்னா யூசர் ரிசர்ச், பர்சோனா, வயர் ஃப்ரேமிங், டிசைனிங், டெஸ்டிங். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர். யூசர் ரிசர்ச்னா என்னன்னு பார்க்கலாம். யூசர் ரிசர்ச் அப்படின்னா எந்த மாதிரியான யூசர் நம்ம வந்து டார்கெட் ஆடியன்ஸை, இப்போ Amazon.in எடுத்துக்காங்களேன், இந்தியன் கஸ்டமர் தான் யூசர் டார்கெட். இந்தியன் கஸ்டமருக்காக தான் Amazon.in வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இந்தியன் யூசர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களோட லாங்குவேஜஸ் என்ன, அதெல்லாத்தையும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. யூசர் பர்சோனா அப்படின்னா ஒரு டிபிக்கல் இந்தியன், ஒரு ரஞ்சித் அப்படின்ற ஒரு யூசர் எடுத்துட்டு அவரோட ஏஜ் கேட்டகரி என்ன, அவர் என்ன வேலை செய்யறாரு, அவர் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல டெய்லி இன்டர்நெட்ல பண்றாரு, இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு பர்சனை டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் யூசர் பர்சோனா. ஒயர் ஃப்ரேமிங் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளானிங் மாதிரி. ஒயர் ஃப்ரேமிங் இன் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே நமக்கு தெரியும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஆர்கிடெக்சர் டயக்ராம் போட்டு தருவாங்க, எப்படி அந்த வீடு இருக்கணும்னு ஒரு பிளான் போட்டு தருவாங்களோ
அதுக்கு பேர் தான் ஒயர் ஃப்ரேமிங். ஒரு வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்த ரிசர்ச் டேட்டா எல்லாம் வச்சுட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வெப்சைட்டோ இல்லை அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு பிளானிங் போட்டு தரதுக்கு பேர் தான் ஒயர் ஃப்ரேமிங். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்ல டிசைன் பண்ணி தரதுக்கு பேர் தான் ஒயர் ஃப்ரேம். அதுக்கு அடுத்தது டிசைனிங், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோ ஒரு மொபைல் அப்ளிகேஷனையோ ஃபிக்மா மாதிரி டூல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. அடுத்தது டெஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போ அவங்க டிசைன் பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சிருக்காங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி டெலிவரிக்கு தரதுக்கு பேர் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனில் கலர் செலெக்ஷன், ஃபாண்ட் செலெக்ஷன், ஐகான்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபிக்மாவில் டிசைன் பண்ணுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு யூசருக்கு ஈஸியாக அந்த வெப்சைட்டையோ இல்லை மொபைல் அப்ளிகேஷனையோ நேவிகேட் பண்ணி அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் அமேசான்.in எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே காமனாக யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ரெண்டுக்குமே வந்துட்டு காமனாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அமேசான்.in எடுத்துக்கிட்டிங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமேசான்.inல என்ன இருக்கும், அமேசானோட லோகோ இருக்கும். அமேசான் லோகோ. அப்புறம் ஒரு சர்ச் பார் இருக்கும். அப்புறம் ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கும். கார் பேஜ் லிங்க் இருக்கும். கீழே ஃபுட்டர்ல சப்போர்ட் பேஜ் இருக்கும். சப்போர்ட் பேஜுக்கான லிங்க் இருக்கும், சப்போர்ட் லிங்க். ஸோ இப்போ இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனில் விஷுவலாக அமேசானுக்கான லோகோ எடுத்து வச்சிருவாங்க. இப்போ அமேசான்.in ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாமே. அமேசான்.inோட லோகோ இருக்கு, ஒரு சர்ச் பார் இருக்கு, இங்கே கார்ட் இருக்கு, கீழே லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு கலெக்ட் பண்ணி அதை டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். ஸோ இப்போ லோகோ வச்சிடலாம். சர்ச் பாரில் ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கு, பேக்ரவுண்டில் ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. கார்ட்டுக்கு ஒரு ஐக்கான் இருக்கு, ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு லேப்டாப்னா லேப்டாப் இமேஜஸ் இருக்கு, ஹெட்செட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி விஷுவலாக தரலாம் அப்படின்றது தான் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். இதுவே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனில் என்ன பார்ப்பாங்கன்னா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த வெப்சைட் வந்து லோட் ஆகுது. டெஸ்டிங்கில் வந்து செக் பண்ணுவாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகுது. ஏன்னா ஒரு யூசர் வந்துட்டு ஒரு வெப்சைட் ரொம்ப லேட்டாக லோட் ஆகுது அப்படின்னா அந்த யூசர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு வெப்சைட் லோட் ஆகணும்னு ஒரு யூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர். அதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி இப்போ அமேசான்.இன்னுக்கு வர்ற ஒரு யூசருக்கு ஒரு ப்ராடக்டை பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஹெட்செட்டை நான் பார்க்குறேன், ஹெட்செட்டை பார்க்குறாங்க, பார்த்ததுலேருந்து பை நவ் கொடுத்துட்றாங்கன்னா
அந்த ப்ராடக்ட்டை பார்த்ததுல இருந்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு, இந்த ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஈஸியான நேவிகேஷன் இருக்கு. இப்போ இங்க வந்து பை நவுன்னு ஒரு பட்டன் இருக்கு. அடுத்தது வந்துட்டு அட்ரஸ் ஃபில் பண்ணுவோம். அட்ரஸ்க்கு அப்புறம் பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எவ்வளோ ஈஸியா இருக்கு, டக்குன்னு யூசரால பார்த்து கண்டுபிடிச்சு அவங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு ஆர்டர் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனருக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். யூஐ டிசைன், யூஎக்ஸ் டிசைனுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு இன்னைக்கு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.